ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரேவதி மயங்கி விழுந்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க. ஊர்க்கார தலைவர்கள் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. உடனே சாமுண்டீஸ்வரி என்ன விஷயம் அப்படின்னதும், வருஷம் நம்ம கோவிலில் நடக்கிற முதல் மரியாதை உங்களுக்கு தான் கொடுக்கோமா, அதனால இந்த வருஷமும் உங்களுக்கே முதல் மரியாதை கொடுக்கலான்னு இருக்கோம். குடும்பத்தோட கிளம்பி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஊர்க்காரங்க போனதுக்கப்புறமா, அம்மா பரவாயில்லையம்மா, வருஷம் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கிது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த பக்கம் ராஜராஜ சொன்னதும் சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாம் வழக்கமாக போகிற கோவிலுக்கு போகிறோம், அங்கே மட்டும் நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. ரேவதியை பார்த்தா ரேவதியோட புருஷனுங்க அது இதுன்னு கேட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ என்னன்னா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, பாவம் ரேவதிக்கு அடிபட்டு இப்போதான் சரியாகி வந்திருக்கா. இந்த மாதிரி நிலைமையில் இந்த ஃபங்க்ஷன் முதல் மரியாதைலாம் தேவையா? அதனால இந்த வாட்டி வேற யாருக்கும் அந்த முதல் மரியாதையை கொடுக்கட்டும் அப்படின்னது. என்ன ஆச்சு சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், நம்ம பொண்ணு நல்லா தானே இருக்கா அப்படின்னதும், ஐயோ நான் யோசிக்கிறது இவருக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. உடனே ரேவதி, இங்கே பாருங்கம்மா, இப்போ தான் அடப்பட்ட கிளியை வெளியில் விட்ட மாதிரி நான் கொஞ்சம் சிறகு அடித்து தெரிகிறேன். அதனால் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா. முக்கியமாக உங்களுக்கு முதல் மரியாதை சொல்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ்மா, தயவு பண்ணி வேணான்னு சொல்லிடாதீங்க, நாம் போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னுட்டு ரேவதி பாட்டுக்கு போனதும் சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இவ வர நிலைமை புரியாமல் பேசிட்டு இருக்காளே, சரி சமாளிக்கலாம், இல்லைன்னா ரேவதிக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு சரி எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் நம்ம சிவனாண்டிக்கும் மயிலுக்கும் தெரிய வருது. பார்த்தீங்களா சித்தப்பா, வருஷம் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் இந்த சடங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. சந்திரா வர கூட இல்லைன்னா அவளாச்சும் வேற ஏதோ ஐடியா சொல்லியிருப்பா. இனி சும்மாவே இருக்கக்கூடாது சித்தப்பா, எத்தனை நாளைக்கு தான் நாமளும் அமைதியாக இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இனி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்ன நடந்தாலும் அந்த டிரைவர் பயல் வரவே மாட்டான். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னதும், இப்போ என்ன மவனே பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் சித்தப்பா, என்னையும் சந்திராவையும் பிரித்து அவன் மட்டும் குடும்பம் பிள்ளைங்க பொருசு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ வாழ்க்கையை நான் கெடுக்கணும். முக்கியமா இந்த முதல் மரியாதை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு கிடைக்கவே கூடாது. அதனால இன்னைக்கு அவளை கடத்தி அவளோட கதையை முடிச்சிடணும் சித்தப்பா அப்படின்னதும், ஏமாவனே வழக்கம் போல நம்ம பிளான் சொதப்பாதே, அந்த டிரைவர் பையன் எதுவும் பண்ண மாட்டானா அப்படின்னு போது சித்தப்பா, அவனோட நிலையிலே படாம தான் ரேவதியை பாதுகாத்துட்டு வரா சாமுண்டீஸ்வரி. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இருக்கிற கோபத்துக்கு கண்டிப்பா அந்த டிரைவர் பையனும் வரமாட்டான். நம்ம என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு முதல் மரியாதை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு கிடைக்கக்கூடாது சித்தப்பா அப்படின்னதும், சரி மவனே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னதும் உடனே ஆள் வச்சு கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க சிவனாண்டி. இங்கே பார்த்தோன்னா குடும்பத்தோட எல்லாரும் கிளம்புறாங்க கோவிலுக்கு. அப்போது நம்ம மயில் கார்த்திக்கு ஃபோன் போட்டு, ஏப்பா நாம் வழக்கம் போல் வர அதே கோவிலுக்கு தான் ரேவதி அத்தை நாங்கள் எல்லாருமே வாரோப்பா. விசேஷம் என்னென்னா நம்ம அத்தைக்கு இங்கே முதல் மரியாதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னதும், ரொம்ப நல்ல விஷயங்க அப்படின்னு கார்த்திக் சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீயும் வரவில்ல, வந்தா ரேவதியை பார்க்கலாம் அப்படின்னதும், ஏற்கனவே பிரச்சனையில் போயிட்டுருக்கு, நான் வர சாமுண்டீஸ்வரி அத்தை கண்ணில் பட்டா பிரச்சனை ஆகிடும். நேற்று ரேவதிக்கு நடந்த கதையை பார்த்தீங்கல்ல, ஸோ ரேவதி ஆரோக்கியமாக இருக்கணும், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே மயில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரிப்பா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நான் வைக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வந்ததும்
ஊர்க்காரங்க வர வைக்கிறாங்க. வாங்கம்மா, எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், இனி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம், உட்காருங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னுட்டு தூரமாக பேசலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சிவனாண்டியோட அடியாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி வாயில் ஒரு கட்சிப்பை வச்சு அவங்கள கடத்திடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இது இன்னும் சாமுண்டீஸ்வரியை காணும் அப்படின்னு. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தானே அம்மா ஃபோன் பேசிட்டு வந்தாங்க, அம்மாவை காணும் அப்படின்னுட்டு கோவில் முழுக்க தேடி பார்த்துடுறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரியை காணும். உடனே ரேவதி பயந்து போய் விஷயத்த ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. அப்பா, அம்மா ஃபோன் பேசுகிறதா இங்கால தான் வந்தாங்க, கோவில் முழுக்க அம்மாவை தேடி பார்த்துட்டேன், அம்மாவை காணும்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தால் முதல் மரியாதை செலுத்த அம்மாவை வர சொல்ல போகிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னது. என்னம்மா சொல்கிற, சாமுண்டீஸ்வரியை காணுமா? சரி, இது ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேணாம், நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை நம்ம சிவனாண்டியோட இடத்துக்கு ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்த சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா சித்தப்பா, சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி நிலைமையில் கிடப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவளை இந்த மாதிரி நிலைமையில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாம் அவனே, என்னெல்லாம் ஆட்டம் காட்டியிருப்பா. இங்கே பாருங்க சித்தப்பா, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டு அவன் மட்டும் அவள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்வாளாம். இதை நடக்க விட்டுருவனா? இன்னைக்கு இவளுக்கு முதல் மரியாதையும் கிடைக்கக்கூடா, இவள் உயிரோடையும் இருக்கக்கூடாது சித்தப்பா. உயிரோட இவளை வச்சு இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னதும் சரி மவனே, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு கொள்ளைக்கட்டையெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கதையை முடிக்கிறதுக்கு சிவனாண்டியும் முத்துவேலும். இந்த பக்கம் ரேவதி தான் காமிக்கிறாங்க. எங்கே தெரியும் அம்மாவை காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கோவில்காரங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும், அதனால முதல் மரியாதை சூட்டுறதுக்குள்ள அம்மா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு ஊர்க்காரங்க கார்த்திக்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் சிறந்த ஆள் கார்த்திக் தான், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அம்மாவை காப்பாற்றிடுவார் அப்படின்னுட்டு கோவிலில் இருக்கிற ஒருத்தங்க கிட்ட எங்கள் கார்த்தியோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னதும், எடுக்குமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு அப்படின்னதும் சரிம்மா நோட் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு அந்த ஆள் கொடுத்ததும் உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது, நம்ம ரேவதியோட நம்பராக இருக்குது அப்படின்னுட்டு உடனே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு கலர் சொல்லாமல் இருக்காங்க. கார்த்தி, நீங்கள் கார்த்திக் தான்னு தெரியும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி என் அம்மாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது, ஆனால் யாரோ ஒருத்தங்க எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணிட்டாங்க, ஏன்னா என் அம்மாவை காணும், எப்படியாச்சும் தயவு பண்ணி எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னதும் உடனே கார்த்திக் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க. உங்ககிட்ட தான் சொல்கிறேன், தயவு பண்ணி எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னதும் உடனே கார்த்திக் குரலை மாற்றி சரிங்க அப்படின்னுட்டு ஃபோனை வச்சதும் ரேவதிக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு. ஸோ எப்படியோ கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிடுவாங்க. இன்னும் நம்ம கார்த்திக் மேலே இருக்கிற அபிப்பிராயம் நம்ம ரேவதிக்கு நல்ல விதமாக கூட்டிகிட்டே போக போகுது. ஸோ வாங்க